ஓம் அருவாம் உருவாம் முருகா போற்றி. பிரம்ம மந்திரம் போல தேங்காய்களை கையிலே வைத்து தலைமையில் முட்டி மோத இங்கே வரும் பக்த கோடிகளினுடைய சப்தத்திலே ஓம் என்ற நாமம் கேட்க, முருகா முருகா என் ஊழ்வினை அகற்றுகின்ற அங்க பிரதர்சனமும் அடி காணிக்கைகள் செலுத்துவதும் சூழ நடைபெற்றுக் கொண்டிருக்க, வழமை போல் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் அலங்கார கந்தனின் ரதோற்சவத்தின் 2014வது ஆண்டு நேரடி நிகழ்விலே சக்தி மீண்டும் உங்களை கலந்து சொல்ல வைப்பதிலே மிக மகிழ்ச்சி கொள்கிறது. சக்தி டிவி தொடர்ந்து தரும் இந்த திருப்பணிகளுள் இம்முறை சக்தி வளாகம் என்கின்ற தனிப்பெரும் நிலமாக வகித்து சக்தி FM, சக்தி டிவி, நியூஸ் ஃபர்ஸ்ட் என்று அனைத்து ஊடகங்களும் ஒன்று திரண்ட ஒரு தொகுப்பாய் இம்முறை யாழ்ப்பாணத்து மக்களினுடைய தரத்தையும் நாதத்தையும் சக்தியுடன் அவர்கள் ஒன்று திரண்டிருக்கக்கூடிய ரத்தமும் சதையுமான அந்த உறவையும் புலப்படுத்தும் முகமாக இம்முறை வெகு விமர்சையாகவே ஏற்பாடுகள் நடைபெற்றிருந்தன. இதோ இங்கே இருக்கக்கூடிய கண்ட நாதம் ஒலிக்கும் போது எல்லாம் சிறப்பாக நடைபெறும் என்பது போல் நாதஸ்வரங்களும் மங்களமாய் தமது நாதத்தினை தெரிவித்து தருகின்றது. ஒலிபெருக்கிகளும் அவற்றை இங்கே இருக்கக்கூடிய பக்த கோடிகளினுடைய செவிநாதத்தின் வழியே சென்று இதயத்தை நிரப்புகின்றது. இந்த இதயத்தை நிரப்பும் இந்த பணிகளுக்குள் பக்தி எப்போதும் நல்லூர் கந்தனுடைய அந்த சொல் நாமமான அரோகரா என்கின்ற நாமத்திற்கு ஒன்றிலைப்படுத்தப்படும் போது நாங்கள் இந்த சிறப்பு நிகழ்வை நேரடியாக வர்ணனையோடு சிறப்பு தன்மையோடு இந்த ஆலயத்தினுடைய வரலாறு, இதிகாசம், தேரினுடைய அடிநுனி செய்திகள் என்று மிக 2 மகத்தான மாபெரும் சிறப்பு தன்மையானவர்களை நாங்கள் இங்கே தர இருக்கின்றோம். இப்போது நாங்கள் பார்க்கக்கூடிய தேரை, இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அலங்கார தேரை உங்களுக்கு காண்பிப்பதற்கான தருணம் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தேர் என்பது வருடா வருடம் எப்போதும் கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை அழைத்து வந்து சமூகத்தோடு ஒன்றிணைத்து வழிபடக்கூடிய பணியை கொடுக்கும் ஒரு அற்புத செயற்பாட்டை தந்து கொண்டிருக்கக்கூடியது. இந்த தேரில் இருக்கக்கூடிய விசேஷ தன்மைகள் பல, அவற்றை வகை அறுத்து பிரித்து கூறுவதற்காக யாழ்ப்பாணம் தமிழ்ச்சங்கத்தினுடைய திருவாளர் லலீசன் அவர்களை நாங்கள் இன்று அழைத்திருக்கின்றோம். அதே தருணம் ஹேமா சண்முக சர்மா அம்மா அவர்களையும் இங்கே அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து எப்போதுமே எமக்கு நேர் வர்ணனை தந்து எமது இதயத்திலே கந்தனுடைய அலங்காரத்தை கொண்டு வரக்கூடியவர். அவரிடம் நாங்கள் செல்வதற்கு முன்னர் இப்போது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் தமது காணிக்கைகளை செலுத்துவதற்காக தேங்காய் தம்மேல் ஏற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து தவறான அல்லது எதிர்மறை அணுகுமுறைகளையும் ஒரே தருணத்திலே உடைத்து சுக்கு உருவாக்குவதற்கான அந்த மனோநிலை, அந்த உதாரணம் அல்லது அந்த சங்கேதத்தை கொண்டு வரக்கூடிய இந்த காட்சிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதோ இனி நல்லூர் தேருற்சவத்தினுடைய தனித்துவ பெருந்தன்மைகளோடு எமது நேர் வர்ணனைகள் தருவதற்கு சிறப்பு தன்மை வாய்ந்த ஹேமா சண்முக சர்மா அம்மா, லரீசன் ஆகியோரை நாங்கள் அழைக்கின்றோம். பக்தடியார்களே, நல்லிநகர் கந்தவேட் பெருமானுடைய ஆலய முன்றலிலே இருந்து நாங்கள் உங்களோடு தொடர்பு கொள்ளுகின்றோம். நல்லையம் பதியிலே இன்றைய ரதோற்சவ பெருவிழாவினுடைய முக்கியமான காட்சிகளை பக்தி உணர்வோடு உங்கள் உள்ளத்தில் பதிப்பதற்காக நாங்கள் உங்கள் இல்லம் தோறும் திருப்பாதங்களை பதித்து கொண்டு வருகிறோம். அடியார்களே, எம்பெருமானை நல்லை கந்தனை நேரிலே வந்து தரிசிக்க முடியாதவர்கள் அனைவரும் அவனுடைய ரதோற்சவ பெருவிழா காட்சிகளை உங்கள் இல்லங்களில் அமர்ந்திருந்தபடியே துதித்து மகிழலாம், இருகரம் கூப்பி வழிபாடு செய்து மகிழலாம். காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. அடியார்கள் ஒவ்வொருவரும் எம்பெருமானுடைய ரதோற்சவ காட்சியை கண்டு கழிப்பதற்காக
காலை 4 மணி முதல் ஒவ்வொருவராக இங்கே வருகை தந்து வழிபாட்டிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காலை பொழுதை நாங்கள் பார்த்தோமானால் அடியார்கள் அனைவரும் அங்க பிரதட்சணம் என்று சொல்லப்படுகின்ற முக்கியமான வழிபாட்டிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அரோகரா அரோகரா என்று கோஷமிட்டபடி தங்களுடைய வழிபாட்டை நியம நிஷ்டையோடு அவர்கள் இயற்றினார்கள். அதனை மிகவும் பக்தி சிரத்தையோடு நாங்கள் பார்த்து மகிழ்ந்தோம். ஆனால் அந்த காட்சிகளை எல்லாம் இந்த சின்னத்திரை வழியாக உங்களுக்கு தரக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு இல்லை. ஆகவே இப்பொழுதிலிருந்து தொடர்ந்து வருகின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுடைய மனதிலே பதிவாகுவதற்கு எம்பெருமான் துணை நிற்கின்றார். காலை பொழுது கதிரவன் மெல்ல மெல்ல கீழை வாசலிலே தன்னுடைய பொற்கிரகணங்களை எல்லாம் பதித்த வண்ணம் அடியார்களை நோக்கி கதிர்களை பரப்பிய வண்ணம் எம்பெருமானுடைய அருள் தேரோட்டத்தை தரிசிப்பதற்காக மெல்ல மெல்ல அவர் கீழை வானிலே தோற்றம் பெறுகிறார். இந்த இடத்திலிருந்து பார்க்கும் போது அந்த அழகான காட்சி கண்ணதாசனின் கவி வரிகளில் பதிகின்றன. ஆலியல்லை சிவக்க அவனியுள்ளோர் மெய்சிலுக்க தாளை பனி பறக்க தாய்ப்பறவை பாட்டிசைக்க பாலம் பிளந்தது போல் பரிதி இறை மெய் விளங்கி கீழை திசை கடலிலே கேள்விக்குறி படித்தான் என்று சொல்லி இந்த சூரிய பகவானுடைய வருகையை கண்ணதாசன் கவிவரிகளில் வடித்து தந்தான். நாளியலை சிவக்கிறது, அவனியுள்ளோர் மெய் சிலிர்க்கிறது, தாளை பனி பறக்கிறது, தாய்ப்பறவை பாட்டிசைக்கிறது. அப்பொழுது பாலம் பிளந்தது போல், தங்கப்பாலம் பிளந்து வருவது போல் கீழே வாயிலே செந்நிற கதிர்களை பதித்த வண்ணம் பரப்பிய வண்ணம் சூரிய பகவான் எழுந்து உலக நடைமுறைகளை கவனிப்பதற்காக வருகிறார். அந்த வேளை மெல்லந்த தென்றல் காற்று உடலை வருடுகிறது. இந்த ஆலய வாசலிலே வேப்ப மரங்கள் ஸ்தல விருட்சங்களாக நிற்க, அந்த வேப்ப மரங்களிலே ஊடுருவி வந்த அந்த மெல்லிய தென்றல் காற்று எங்களுடைய உடலிலே புகுந்த பொழுது பரஞ்சோதியாருடைய நினைவு வருகிறது. அடியார்களே, பொங்கரில் நுழைந்து வாவி புகுந்து பங்கையம் துளாவி பைங்கடி மயிலை முல்லை மல்லிகை பந்தல் தாவி கொங்கலர்ந்தார் மானங்கூட்டுண்டு குளிர்ந்து மெல்லென்று தென்றல் ஆங்காங்கே கலிகள் பேரும் அறிவியல் போல் இயங்கும் என்று சொல்லி பரஞ்சோதியார் கூறுகிறார். இந்த மாதிரி இந்த தென்றல் காற்று தான் அனுபவித்து வருகின்ற அத்தனை இயற்கை காட்சிகளோடும் இணைந்து எங்களுடைய உடலிலும் மேசிலிருக்க வைக்கிறது என்று சொன்னால், அந்த வேளையிலே தெய்வீக சிந்தனை எங்களுக்கு தாராகவே உருவாகிறது. நேரம் தவறாத, காலம் தவறாத என்ற பூஜை முறைகளை உடைய நல்ல நகர் கந்தனுடைய தேர் வாசலிலே நாங்கள் நிற்கிறோம். இப்பொழுது நான் ஹேமா சர்மா மாத்திரமல்ல, உங்களோடு இணைவதற்காக பக்தன் லலீசன் கூட என்னோடு அருகிலே இருக்கிறார். லலீசன், உங்களுடைய காட்சியை நீங்கள் மக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி ஹேமா அம்மையார் அவர்களே. அதிகாலை முதலே நல்லை கந்தனுடைய வாயிலே பல அடியவர்கள் திரண்டிருக்கிறார்கள். 100 என்ன 1000 என்ன லட்சக்கணக்கான அடியவர்கள் இன்றைய தேர் திருவிழாவிலே வந்து கூடுவார்கள் என்று யாழ்ப்பாணமே எதிர்பார்த்திருக்கிறது. நல்லைக்கந்தனுடைய திருவிழா என்றால் அது உலகளாவிய ரீதியிலே பேசப்படுகின்ற ஒரு தேசிய திருவிழா. அப்படி நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி கிளியே இரவு பகல் காணேனடி என்று அழகாக பாடியவர் யோகர் சுவாமிகள். நல்லூரிலே இருந்து ஞான சித்தராக உலகிற்கு ஒளியை வழியை காட்டியவர் யோகர் சுவாமிகள். அந்த யோகர் சுவாமிகளுடைய வாக்கை நினைத்து பார்ப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. பஞ்சம்படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவமோ நாங்களடி கிளியே ஆறுமுகன் தஞ்சமடி என்றார் யோகர் சுவாமிகள்.
அப்படி ஆறுமுகன் தஞ்சம் என்கின்ற நிலையிலே இன்றைக்கு ஆறுமுக பெருமான் தேரிலே ஏறி பக்த அடியவர்கள் யாவருக்கும் அருள் சுரப்பதற்காக வழிகாட்டுவதற்காக இங்கே இன்னும் சில மணித்துளிகளில் நிமிடங்களில் வருகை தர இருக்கிறார். அந்த காட்சியை காண்பதற்காக இங்கே பாருங்கள், ஏராளமான அடியவர்கள் முருகா முருகா என்று எண்ணியவர்களாக இருக்கிறார்கள். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். இந்த நேரத்திலே வசந்த மண்டபத்திலே பூசை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே திருமுறை பாராயணம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களிலே எம்பெருமான் கொடித்தம்ப பூசையை கண்டு அதனைத் தொடர்ந்து உள் வீதி பிரகாரத்திலே எழுந்தருளி இங்கே வெளி வீதியிலே வந்து தேரிலே இவர்ந்து அடியவர்கள் எல்லோருக்கும் அருள் சுரக்க இருக்கிறார். இங்கே குழந்தைகளோடும் பிள்ளைகளோடும் எத்தனையோ பக்த அடியவர்கள் இங்கே இந்த தலத்தை நாடி இருக்கிறார்கள். நல்லூர் முருகப்பெருமான் ஆலயம் யாழ்ப்பாண அரசர் காலத்திற்குரிய ஆலயம் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். புவனேக பாகு என்கின்ற யாழ்ப்பாண அரசர்களுக்குள்ளே ஒரு முதலமைச்சனாக இருந்த ஒரு பெருந்தகையால் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பின் 948ஆம் ஆண்டிலே பூநகரியிலே இருந்த நல்லூரிலே ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கலாம் என்று சில வரலாற்று ஆய்வாளர்கள் பேசினாலும் கிறிஸ்துவுக்கு பின் 1248ஆம் ஆண்டிலேதான் இந்த பதியிலேதான் குருக்கள் வளவு என்று சொல்லப்படுகின்ற நாங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நெல்லை பதியிலேதான் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. வேர் பெருமானுடைய ஆலயமாக, வெற்றிவேல் எழுந்தருளி இருக்கின்ற ஆலயமாக இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. நெல்லை பதி தமிழருடைய பதி, நெல்லை பதி தமிழருக்கு வழிகாட்டும் பதி. ஏனென்றால் இங்கே வீற்றிருப்பவன் தமிழ் கடவுள் அல்லவா? முருகன் தமிழ் கடவுள் என்று பெரியோரால் பேசப்படுபவன். ஆதலாலேதான் அருணகிரியார் சேனநாயிடு இதன்மேல் அறிவையை மேவியே மயல் கொள லீலைகள் செய்து சேர நாடிய திருடா என்று முருகனை பார்த்து திருடா என்கிறார். செம்மான் மகளை திருடும் திருடன் என்கிறார். அப்படி திருடா என்றும் கள்ளா என்றும் தமிழிலே அழகுற பேசினால் கூட முருகப்பெருமான் ஆனந்தப்படுவானாம். ஆகவேதான் அந்த அருணகிரிநாதரே சொல்கிறார், மொய்தார் அணி குழல் வள்ளியை வெட்டவன் முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான் முருகன். முத்தமிழால் வைதல் செய்தால் கூட, அடியார்களே, வைதல் செய்தால் கூட, வாழ்த்துவதற்கு பதிலாக எதிராக வைதல் செய்தால் கூட இந்த முருகப்பெருமான் அருள் சுரப்பான். ஆதலாலேதான் அவனை தமிழ் கடவுள் என்று போற்றுகிறோம். இங்கே நெல்லை பதியிலே எழுந்து உரைகின்ற அந்த நாயகன், தொல்லை வினை அகற்றுகின்ற நாயகன், அவன் எங்கள் இனத்தின் துன்பத்தை நீக்குவான் என்கின்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறார்கள். இந்த பரவுகை, இந்த தொற்றுதல், உணர்வு தொற்றுதல், பக்தி தொற்றுதல் உலகளாவிய ரீதியிலே எடுத்தாளப்பட வேண்டும் என்பதற்காக சக்தி குடும்பத்தினர் இங்கே நெல்லையிலே வாசம் செய்து இந்த நிகழ்வுகள் யாவற்றையும் இப்பொழுது தொலைக்காட்சி வாயிலாக தந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே பாருங்கள், தேரினுடைய அழகான தோற்றத்தை பார்க்கிறோம். இப்பொழுது அடியவர்களுடைய எண்ணிக்கை வர வர கூடிக்கொண்டிருக்கிறது. அந்த தேர் மிகவும் அழகாக இருக்கிறது. இங்கே அங்க பிரதட்சை செய்கின்ற அடியவர்களை பார்க்கிறோம். இங்கே நல்லூரிலே ஒரு ஒழுங்கு இருக்கிறது. தமிழ் மரபுக்கு இணங்க, சைவ மரபுக்கு இணங்க இங்கே அடியவர்கள் ஆடை புனைந்து வந்தால்தான் கோவிலினுடைய உட்பிரகாரத்திற்குள்ளே நுழையலாம். அதைவிட முருகனுக்கு அணித்தாக சென்று வழிபாடாற்றுவதென்றால் கூட சைவ முறைப்படி ஆண்கள் மேலங்கி இல்லாமலும் பெண்கள் உரிய சம்பிரதாய பூர்வமான ஆடையோடும் வந்தால்தான், வருகை தந்தால்தான் முருகப்பெருமானுக்கு அணித்தாக சென்று வழிபாடாற்றலாம் என்கின்ற ஒரு மரபை கூட இந்த நெல்லைக்கந்தன் ஆலயத்திலே பேணிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த நெல்லைக்கந்தனுடைய பெருமைகளை தொடர்ந்து உரைக்கிறார் ஹேமா அம்மையார். பாருங்கள் அடியார்களே, தலவிருட்சமான வேப்பம் தளிர்கள் முருகப்பெருமானுடைய ஆலய வாசலிலே அழகாக நிமிர்ந்து நிற்கின்ற பஞ்சதள கோபுரத்தினூடாக எங்கள் காட்சிக்கு வருகிறது.
பச்சை பசேல் என்ற அந்த தலவிருட்சத்தினுடைய அழகு, அதன் ஊடாக தெரிகின்ற கோபுரத்தின் வடிவமைப்பு, மேலே கரங்களை நீட்டி அசைந்து அசைந்து அடியார்களை வரவழைப்பது போல சேவற்கொடி, மிண்டு மனத்தவர் போமின்கள், மெய் அடியார்கள் விரைந்து வம்மின். மனதிலே அகங்காரம் மமகாரம் என்று சொல்லப்படுகின்ற ஆணவ மனங்கள் எல்லாம் இருக்கின்றவர்கள், மிண்ட மனத்தவர்கள், தீய சிந்தை உடையவர்கள் இந்த ஆலயத்தை நோக்கி வராதீர்கள். மெய் அடியார்கள் விரைந்து வம்மின். உள்ளத்திலே பக்தியூற்றெடுத்துக் கொண்டிருக்கின்ற அடியவர்களே, நீங்கள் விரைந்து விரைந்து எம்பெருமானை தரிசிக்க வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பது போலவும், அது மாத்திரமல்ல, கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசற்கு ஆட்சியின் குழாம் புகுந்து உங்களிடம் இருக்கின்ற திரவியங்களை எல்லாம் எம்பெருமானுடைய திருவடிக்கே சமர்ப்பித்து அவனுடைய திருவடிக்கு அரோகரா அரோகரா ஆலய வளாகத்தின் உள்ளே வசந்த மண்டபத்திலே பூஜைகள் நிறைவு பெற்று எம்பெருமான் ஸ்தம்ப பூஜைக்கு ஆயத்தமாவதற்கான அந்த மணியோசை கேட்கிறது. அடியார்களே, வீட்டில் இருந்தவாறு ஸ்தம்ப பூஜையை மனதிலே நினைத்து எம்பெருமானுடைய அருளை நினைத்து இருகரங்களையும் சிரமேற் குவித்து அரோகரா கூறுங்கள். உங்களுடைய செவிக்குள் நுழைகிறது அந்த ஓம் எனும் மந்திர ஒலி, அந்த ஒலியோடு சேர்ந்து வந்த மணியின் நாதம். பாருங்கள் அடியார்களே, கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசற்கு ஆட்சிமின் குழாம் புகுந்து. அவன் யார்? அவன் அன்னம் கடந்த பொருள், அளவிலதோர் ஆனந்த வெள்ளப்பொருள். அவன் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள். யார்? அவன்தான் சிவப்பரம்பொருள். அந்த சிவப்பரம்பொருள் நெற்றிக்கண்ணிலே இருந்து தோற்றம் பெற்ற அவனே குருவாக, சிவனே குருவான ஆறுமுக வடிவனன் இங்கே வேட்படை நாயகனாக, ஞான நாயகனாக, ஞான சக்தியாக, வேலாயுத பெருமானாக இங்கே மூலமூர்த்தியாக வீற்றிருக்கின்ற அந்த பெருமான் இப்பொழுது வலிதேவசேனா சமேதராக ஆறுமுக பெருமானாக வீதி வழியாக வலம் வந்து அடியார்களுக்கு அருள் செய்ய போகின்றார். அருள் செய்வதற்கு, அந்த அருளை பெறுவதற்கு அடியார்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது லலீசன் கூறியது போல அடியார்கள் தங்களுடைய பாரம்பரிய ஒழுக்க முறைகளை பேணியவர்களாக, பக்த கோடிகளாக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். முருகா முருகா என்ற திருநாமம் அந்த ஆலய கோபுரத்திலே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நிமிர்ந்து பார்த்தவுடன் முருகன் மனதிலே பதிகிறான். இரு புறமும் மணிக்கோபுரங்கள் எங்களை வரவழைக்கின்றன. அசைந்து அசைந்து அருகிலே ஓம் சரவணபவ சரவணபவ என்ற அந்த 6 எழுத்து மந்திரம் பதிவாகி இருக்கிறது. இவை எல்லாம் முருகனை நோக்கி எங்களை அழைக்கின்ற காரணிகளாக அமைகின்றன. சாந்தவர்க்கு சாகா வரம் கொடுக்கும் நல்லூரை விழித்து எழுந்து கும்பிடுவாய் விரைந்து என்று நல்ல சிந்தனை ஒன்று நற்சிந்தனையாக மனதிலே பதிய, விண்ணக ஓங்கும் சித்திரம் விளங்கு கோபுரங்கள் பாரீர், கண்ணழகன் ஞானம் போற்றும் கடிமதில் அழகை பாரீர், பண்ணமர் வண்டுபாடும் பன்மலர் சோரை பாரீர், எண்ணரும் நல்லை வேலன் இருக்கும் கோயிலை பாரீர் என்று சொல்லி பரமானந்த புலவர் எங்களை வழிப்படுத்துகின்றார். அந்த வழிப்படுத்தலை ஏற்ற அடியார்கள் இப்பொழுது மெல்ல மெல்ல ஆலயத்தை நோக்கி வந்து திரண்டு விட்டார்கள். 7 மணி ஆன அந்த வேளையிலே, நேரம் தவறாத வேளையிலே எம்பெருமான் ஆலயத்தினுடைய வெளி வாசலை அன்னிப்பார் என்று நாங்கள் நினைக்கிறோம். லலிசன், உங்களுக்கு இந்த காட்சி எப்படி தெரிகிறது? ஆம் ஹேமா அம்மையார், அங்கே பாருங்கள், எத்தனை அடியவர்கள் இங்கே ஆலயத்தினுடைய முன்றிலே கூடியிருக்கிறார்கள். முருகப்பெருமான் எப்பொழுது வருகை தருவார், அழகு பெருமான் எப்பொழுது வருகை தருவார், எங்கள் துயரை எப்பொழுது தீர்ப்பார் என்கின்ற நோக்கோடு இங்கே அடியவர்கள் கூடி நிற்கிறார்கள். அங்கே எத்தனையோ அடியவர்கள் தேங்காய் உடைத்து வழிபாடாட்டுகிறார்கள். இப்பொழுதெல்லாம் தேங்காய் உடைப்பதிலே கூட ஒரு புதிய முறையை கையாள்கிறார்கள். தேங்காய்க்கு மேலே கற்பூரத்தை கொளுத்தி அந்த கற்பூரத்தையும் தேங்காயையும் ஒன்றாக அர்ப்பணிப்பதாக அங்கே தேங்காயை உடைக்கின்ற அந்த சிறப்பை பார்க்கிறோம். இந்த நேரத்திலே ஹேமா அம்மையார் ஏதோ சொல்ல விளைகிறார், சொல்லுங்களம்மா. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய சக்தி தொலைக்காட்சியினுடைய தமிழ் பிரிவு பணிப்பாளர் கஜமுகனோடு இணைந்து கொள்ளுகின்றோம்.
நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நல்லூர் கந்தனுடைய ரதோற்சவ சிறப்பு நேரடி நிகழ்ச்சியிலே இப்போது இன்னும் ரதம் தயாராகி கொண்டிருக்கின்றது வலம் வருவதற்கு. அதற்கு முன்னர் பக்தர்களினுடைய பக்திமயமான செயற்பாடுகளை நீங்கள் நேரடியாக கண்ட வண்ணம் இருக்கின்றீர்கள். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் நாங்கள் உங்கள் சக்தி டிவியினூடாக நேரடி நிகழ்வில் சந்திப்போம். ஓம் அருவாம் உருவாம் முருகா போற்றி.